வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். விக்னேஷ் சிவன் டிரெக்டராக இயக்கி, அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி ஹீரோயினாக பண்ணி அனிருத்தோட மியூசிக்கில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஏப்ரல் 10 வந்து எல்ஐகே மூவி. அந்த மூவியோட ப்ரொமோஷனில் தான் மொத்த டீமுமே இப்போ ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த மூவியோட ப்ரெஸ் மீட்டில் விக்னேஷ் சிவன் பேசின ஒரு விஷயந்தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் மிகவும் பேசுபொருளாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷை பற்றி விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ண சில விஷயங்கள் தான் எல்லாருக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த வகையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, தனுஷை பற்றி அவர் பேசின அந்த விஷயங்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சியை தரத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயன்தாரா மற்றும் தனுஷ் இடையே ஏற்பட்ட அந்த பிரச்சனை தான் இன்றைக்கி வந்து விக்னேஷ் சிவன் வந்து எனக்கு அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் அவமானமாகவும் அதை விட ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நயன்தாராவோட நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகிறதுக்காக அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் நானும் ரவுடி தான் படத்தில் இருந்த ஃபுட்டேஜை வந்து தனுஷோட அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எதிர்த்து தனுஷ் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நஷ்டஈடாக கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா விக்னேஷ் சிவன் 2 பேரோட அந்த மேரேஜ் தான் ஓடிடிக்கு விற்றுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேலே நெட்ஃப்ளிக்ஸ்க்கு விற்றுருக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகிறதுக்கு அவங்களுடைய அந்த காதல் புகைப்படங்கள்லாம் தேவைப்பட்டிருக்குது. அதெல்லாம் அவங்க நானும் ரவுடி தான் படத்தில் ஷூட் பண்ண அந்த விஷயங்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஷூட் பண்ண அந்த விஷயங்களை தனுஷோட பெர்மிஷன் இல்லாமையே அந்த டாக்குமெண்ட்ரியில் யூஸ் பண்ணது தான் நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் இடையே அந்த பிரச்சனை போகிற அளவுக்கு காரணமாச்சு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டஈடு கேட்டு நயன்தாராவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நயன்தாரா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சுயமாக முன்னேறினவர் கிடையாது, இல்லை அப்பாவோட உதவியாலேயோ அண்ணனோட உதவியாலேயும் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு பெரிய ஆளாக வந்திருக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, ஆனால் நான் வந்து என்னுடைய திறமையால் முழுக்க நான் இந்த தூரத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் சேர்ந்துக்கிட்டு அவருக்கு ஒரு லெட்டர் மாதிரி அமைச்சிருந்தாங்க. அது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்வராகவனோட உதவி இல்லைன்னா இன்னைக்கு தனுஷ் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் இன்னைக்கு சொசைட்டியில் இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா மறைமுகமாக தாக்கி பேசினது தான். அது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் சிவனும் நிறைய சமூக வலைதளங்கள் பக்கங்களில் தனுஷை பற்றி ரொம்ப கடுமையாக விமர்சித்து எழுதியிருந்தார். அதுக்கப்புறமேலு தனுஷுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் எந்த விதமான பேச்சுவார்த்தை மற்றும் தொடர்பு இல்லாமையே போச்சு. ஆனால் இன்னைக்கு நான் இந்த சொசைட்டியில் இவ்வளோ தூரம் வரத்துக்கு முக்கியமான காரணமே தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் வந்து எல்ஐகே ப்ரமோஷனில் பேசின விஷயங்கள் தான் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. நான் வளர அவர் தான் காரணம், அவர் கூட நான் பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் அதை விட அவமானமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் ரொம்பவும் மோசமானவங்க. அதனால தான் மேபி என்னமோ தெரில அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தனுஷ் அப்படிங்கிறவர் அப்படியே மாறி போயிட்டாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கிறத நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன். என்னுடைய அப்பாவோட இறந்த நாள் அப்படிங்கிறது ஜூலை 28 தான். அன்னைக்கு தான் தனுஷாருக்கும் பிறந்த நாள். நான் எப்போவுமே அவருக்குள்ள ஒரு அப்பா ஃபீலிங்கை நான் எப்போவுமே பார்க்கறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் அவர் இங்கே கோலிவுட்டில் மூவிஸ் நடிச்சிட்டு இருந்தாலும் நிறைய படங்கள் அவர் மும்பையிலையும் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து காலையில் 4 மணிக்கெலாம் என்னை எழுப்பி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க போயிடுவார். ஆனால் நானும் அசந்து தூங்கிடுவேன். ஆனால் அவரே எழுந்து வந்து 6 மணிக்கு என்னை எழுப்பி நான் ஷூட்டுக்கு போகிறேன், நீயும் முடிஞ்சால் சீக்கிரம் கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட மாத கணக்கில் கூட நடந்திருக்கு. ஆனால் ஒரு தடவை கூட அவர் என் மேலே கோவப்பட்டதே இல்லை. அதனாலேயும் என்னமோ எனக்கு அவர் மேலே அவ்வளோ ஒரு இனம் புரியாத பாசம் இருந்துட்டு இருந்திருக்கு. அவரை இழக்கிறத நினச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம பேசி தீர்த்து வைக்கலாம். ஆனால் காரணமே இல்லாமல் 2 பேர் பேசாமல் இருந்தாங்கன்னா அதை என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி விக்னேஷ் சிவன் பேசியிருந்தார். அது மட்டும் கிடையாது,
நயன்தாராவுக்கும் தனுஷுக்குமே நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் சேர்ந்தும் நிறைய படங்கள் நடித்து அது மிகப்பெரிய சக்ஸஸாக மாறினது மட்டும் கிடையாது. தனுஷுக்கு அந்த படங்கள் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்திருக்குது. யாரடி நீ மோகினி படத்தில் தான் 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து நயன்தாராவுக்கு மட்டும் கிடையாது, தனுஷுக்கே பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்குது. அது மட்டும் கிடையாது, அவரை இழக்கிறது எனக்கு அவமானமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தப்பு முழுக்க என் மேலே இருந்தால் கூட நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன். காரணமில்லாத ஒரு விஷயத்தினால அவர் என்கிட்ட பேசாமல் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் எப்படி அவர்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நான் இழந்த அவரை எப்படி மீட்டு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் ரொம்பவும் உணர்வுபூர்வமாக பேசியிருந்தார். அது மட்டும் கிடையாது, நான் அவரை த மிடா ஸ்டார் அப்படின்னு தான் என்னுடைய ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். மிடாஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அந்த மாதிரி தனுஷ் சார் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு நிறையா பேரை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான ஆளாக என்னை கூட சொல்லலாம். ஏன்னா எங்கேருந்தோ இருந்த என்னை நம்பி ஒரு படத்தை இயக்கி என்னை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னால அதுக்கு முழுக்க முழுக்க அவரை தான் நான் காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா நான் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு முழுக்க தனுஷ் சார் தான் காரணம். ஏன்னா என் மேலே நம்பிக்கை வச்சு என் கூட என்னை விஐபி படத்தில் நடிக்க வச்சார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து அவர் கூட நான் அந்த படத்தில் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்போ சாப்பிட்றாரு, அவர் எப்போ தூங்குவார், அவருக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்லாம் கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு கனெக்ஷன் வந்து அவர் கூட இருந்திருக்கு. விஐபி படம் வந்து ஹிட் ஆகும்போது எல்லாரை விட அதிகமாக சந்தோஷப்பட்டது நான் தான். ஏன்னா தனுஷோட பெரிய ஹார்ட் ஒர்க் தான் அந்த படம் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த டைமில் அவர் ஷமிதா பட ஷூட்டிங்கில் இருந்தார். நான் ஃபோன் பண்ணி அந்த படம் வெற்றியாக எழுந்திருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸோட ரியாக்ஷன்லாம் ரொம்பவும் சூப்பராக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ, டே உண்மையாக தான் சொல்கிறியா, இல்லை ஏதாவது ப்ராங்க் ஏதாவது பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை கேட்டார். இல்லைண்ணா அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வீடியோ கால் பண்ணி காட்டினேன். அந்த அளவுக்கு விஐபி மூவியில் ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் கூட எனக்கு நிறைய கனெக்ஷனை ஏற்படுத்தியிருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு நாள் கூட அவர் நான் பார்க்காம இருந்ததில்லை. நான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து சினிமாவில் ஒர்க் பண்ணதில் இருந்தே அவர் கூட தான் இருக்கிறதுனாலே என்னமோ அவரை பார்க்காத நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. அதிகபட்சம் அவர் மும்பை ஷூட்டுக்கு போயிட்டா வேணா அவரை பார்க்காம நான் இருந்திருக்கேனே தவிர மோஸ்ட்லி நான் அவர் கூட தான் அதிக நேரம் இருந்திருக்கிறேன். எனக்கு என்னமோ இப்போது அவர் கூட இருக்கிறவங்க அவங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவரை மாற்றி வச்சுருக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் பார்த்த தனுஷனா இவர் கிடையாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவன் எல்லைக்கு ப்ரொமோஷனில் பேசின இந்த விஷயங்கள் தான் ரொம்பவும் சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய பேசுபொருளாக போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூத் மூவியோட ப்ரெஸ் மீட்டில் கூட கருணாஸ் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனுஷை வந்து யாரையாவது கை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் கை காட்ட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவனுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டதுனால மட்டும்தான் அவரை கூட வச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் கென் கருணாஸ் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே தனுஷ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரே கூட கேட்டார், டே இன்னும் கூட 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டார். ஆனால் இல்லை நான் போதும், நான் வந்து ஒர்க் பண்ணதெல்லாம் நீ இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன்னா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு வந்தான். இன்றைக்கி வந்து அவனுடைய ஃபஸ்ட்டு மூவியை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் கை காட்டின ஆளுங்க தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆளும் கட்சியினர் கூட படங்களெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சிவகார்த்திகேயனை தாக்கி பேசியிருந்தார். நன்றி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொன்ன விஷயங்களும் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக போச்சு.